எலிசபெத் என்ற ஒருத்தரை குறித்து பேச போறேன். இவங்க யாருன்னா ஜான் தி பேப்டிஸ்ட் அவங்களோட தாயார். யோவான் யார் என்றால் இயேசு வரதுக்கு முன்னாடி அவர் பிறந்து வந்து இயேசுவோட வருகையை ஆயத்தம் பண்ணின ஒரு தீர்க்கதரிசி. தெரியுதா? ஜான் தி பேப்டிஸ்ட் தெரியுமா? ஜான் தி மோகன்தாஸ், ஜான் தி பேப்டிஸ்ட். So, எலிசபெத் யாரு? இவங்க வாழ்க்கை குறித்து சில காரியங்கள் நான் பேச விரும்புகிறேன். கிளியரா இருக்கா? சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 5-6 வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 5-6. சக்கரியா அப்படின்ற ஒரு தேவ மனுஷன், அவர் வந்து ஒரு ஆசாரியர், அதாவது ஒரு பாஸ்டர் வச்சுக்கிறார். ஒரு ஊழியக்காரன மனைவி எலிசபெத். அடுத்த காலம் இவர் 7ஆவது வசனம் வாசிங்க. மனைவி என்றால் குழந்தை இல்லாத, பல வருடங்களுக்கு குழந்தையே இல்லாத ஒரு பெண். அவசியமா அவங்களுக்கு குழந்தை. வயது சென்றவர்கள். இந்த ரெண்டு காலம் சொல்லுது. ஒண்ணு மனைவி, இன்னொன்னு very old. Very old. What is barren? What they are very old. ஒரு நாள் ஒரு காரியம் நடக்கும். வாசிமா 13ஆவது வசனம். ஒரு நாள் இந்த சக்கரியா என்ற என்ன கேட்கப்பட்டதா? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்பனா ஏதோ ஒரு வேண்டுதல் பல வருஷமா அவர் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். There's something that he is praying for years after years after years. Suddenly, சொல்லுங்க suddenly. தேவதூதர் சொல்றாங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம்? அப்புறம் ஜெபிக்கிறது நிப்பாட்டி இருக்குமா? ஹலோ, ஜெபிக்கிறது நிப்பாட்டி. தூதன் அவரை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஓ, இங்கிலீஷ் வாசிங்க. Then an angel of the Lord appeared to him, standing on the right side of the altar of incense, and when Zacharias saw him, he trembled and fear fell upon him. But the angel said to him, do not fear, Zachariah, for your prayer is heard, and your wife Elizabeth will be there. Your prayer has been heard. Zachariah பல வருஷமா ஒரு ஜெபம் இருந்துச்சு. என்னது? அவரோட மனைவி குழந்தை பெற வேண்டும். ஜக்கரியாவோட ஜெபத்துக்கு தேவதூதர் சொல்றாரு, உன்னோட ஜெபம் கேட்கப்பட்டது. உன்னோட ஜெபம் என்ன? What is your prayer? இன்னைக்கு எலிசபெத் ஓட கண்டிஷன் என்னன்னா மழை. பேரன் என்ன அர்த்தம்? There's nothing good come out from the womb. எந்த ஒரு ஜெனரேஷனும் சந்ததியும் அவளோட வாழ்க்கையில அவளோட ஜெனரேஷன்ல வரப்போறது கிடையாது. There's nothing going to come out from the womb. நீங்க உங்களோட சூழ்நிலை அப்படி இருக்கா? மேபி எலிசபெத்தோட சூழ்நிலை is a child. உங்களோட சூழ்நிலை என்ன? You are not seeing any good things coming out from your life. என் வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியமும் வெளியே வரல.
ராணுவ என்ன பண்ற, எலிசபெத்தோட கர்ப்பத்தை ஆசீர்வதித்து something good going on for me அப்படி ஆரம்பிச்சு. எப்படி ஆரம்பிச்சா? உன்னோட ஜெபம் கேட்கணும். நீ சுமக்கப்பட்ட ஒரு சாதாரண குழந்தை அல்ல. எப்படிப்பட்ட குழந்தையா? நம்ம வாசி 15 வாசி 14 வாசி. இந்த கர்ப்பம் இந்த நீ சுமக்க போறது என்ன? சாதாரண காரியம் இல்ல. இது பரலோகத்தோட திட்டத்தை நீ சுமக்க போற, பரலோகத்தோட தரிசனத்தை சுமக்க போற, பரலோகத்தோட பிளான சுமக்க போற. இது எப்படின்னா என்ன நடக்கும்னா, வாசி, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த காரியம் நிறைவேறும் போது உனக்கு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணும், மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இது ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில எந்த ஒரு தரிசனமும் கர்த்தர் வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்கிறத நிப்பாட்டாத. உன் வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை வைக்க போற, ஒரு பிளான வைக்க போற. அது உனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்ல, இது நிறைவேறும் போது அநேகருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். நீங்க சாதாரணவர்கள். God will place a plan. சுமக்க போது ஒரு சாதாரண குழந்தை அல்ல. அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பிளான் வைக்கிறது, ஒரு தரிசனத்தை வச்சிருக்க, ஒரு ஹெவன்லி கிங்டமோட திட்டத்தை வைத்திருக்கிறார். வருஷம் கடந்து போச்ச எங்களுக்கு மலடி என்ற பேர் அடையாளம் கொடுத்துட்டாங்க. உன்னோட வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்க மத்தியில கர்த்தர் தரிசனம். வயது கடந்துருச்ச, பல வருஷங்கள் கடந்துருச்ச. ஜக்கரியா யாருன்னா, வாசி 6வது வசனம் வாசி. 8வது வசனம் சொல்லு. அப்படி இருக்க அவர் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகின்ற காலம், எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் அவன் வாழ்க்கையில எதுவுமே கர்த்தர் ஒரு பரலோக திட்டத்தையோ ஒரு பிளானையோ ஒரு விஷனோ ஒரு காரியம் கூட என் வாழ்க்கையில இருக்கிற மாதிரி தெரியலன்னு இருந்தாலும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டே இருந்தார். ஜெபிக்க வேண்டியதுக்கு விடாமல் ஜெபித்துக் கொண்டிருந்தார். காத்திருக்கிறதுக்கு காத்து கொண்டிருந்தார்கள். சடன்லி தேவ தூதர் வந்து உன் ஜெபம் கேட்கிறார். நான் ஒரு சம்பவம் சொல்றேன். இந்த சம்பவம் 1841 நடந்தது. 1841. அப்பனா ஒரு தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு பயணம் செய்யணும்னா பிளைட்லாம் இல்ல, ரொம்ப குறைவு. அப்பதான் கண்டுபிடிக்கப்படுற காலகட்டங்கள் எல்லாம் கப்பல்ல தான் போவாங்க, தண்ணி கப்பல். அந்த காலகட்டங்கள்ல அதிகமான ஆக்சிடென்ட்ஸ், அதிகமான உயிரிழப்பு எங்க நடக்கும்னா இந்த கடல்ல பயணம் செய்யணும். புயல் அடிச்சு, கடல் காத்து அடிச்சு நிறைய பேர் செத்துருக்காங்க. இந்தியாவில இருந்து பயணம் செய்து மலேசியாவுக்கு வரவங்க ஆல்மோஸ்ட் எத்தனையோ மாசம் இருக்கணும். அந்த கப்பல் கூட கடல் அடிச்சு எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க ஒரு காலகட்டத்தில். 1841 இது உண்மையா நடந்த கதை. என்ன கேட்கும் போது இது ஒரு கதை மாதிரி தெரியும். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாருங்க, நான் சொன்னது உண்மையா இல்லையா. இப்ப செக் பண்ணி பீட்டர் ரிச்சி, பீட்டர் இங்கிலாந்துல இருந்து
1841 இயர் வருஷம் 1841 இங்கிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கப்பல்ல பயணம் செய்யறாங்க. தெரியுமா? பயணம் செய்யறாரு. அவரோட ஊருக்கு அவர் போறாரு. இங்கிலாந்துல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அவர் போறாரு. அப்ப அந்த பயணம் கிட்டத்தட்ட 2 மாசம் இல்ல 1.5 மாசம் எடுக்குமே சார். அவ்வளவுதான். ஏன்னா எல்லா போட்டியும் லிமிட். இப்ப அந்த கப்பல்ல போகும்போது என்ன ஆயிடுச்சு? கடல்ல புயல் அடிச்சு கப்பல் உடைந்து கப்பல் முழுகிடுச்சு. எல்லாரும் செத்துட்டாங்க. பீட்டர் ரிச்லியை தவிர. அந்த வழியா வந்த இன்னொரு கப்பல் அவர் காப்பாத்துச்சு. இப்ப இந்த கப்பலை பயணத்துக்கு இருக்காரு. இப்ப இந்த கப்பலை பயணத்துக்கு இருக்காரு. இந்த கப்பலும் புயல் அடிச்சு குடிச்சு எல்லாம் செத்துட்டாங்க. பீட்டர் இப்ப நம்ம மூணாவது கப்பல் வருது. அவரை காப்பாற்றி கப்பல் வச்சு பயணம் செஞ்சு போயிருக்காங்க. திரும்பவும் புயல், திரும்பவும் காத்து, கப்பல் மூழ்கி எல்லாம் செத்துட்டாங்க. அதே மாதிரி 4வது இருந்துச்சு, அதே மாதிரி 5வது இருந்துச்சு, கடைசியா 5வது 5 தடவை காப்பாத்தி 5 தடவை எல்லாம் செத்து போயிட்டாங்க. கடவுள் போய் வச்சு இவர் மட்டும் படிச்சுட்டாரு 5 தடவை. நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணுங்க. இப்ப செக் பண்ணுங்க. பீட்டர் ரிச்லி தடிப்பார் 5 தடவை. 6வது தடவை ஒரு கப்பல் வந்து அவரை தூக்கி காப்பாற்றி போர்வெல்லாம் கொடுத்து, ஹாட் வாட்டர் எல்லாம் கொடுத்து அவர் கதையை சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு, இந்த கப்பையும் உடஞ்சு திருப்பி கடவுளை விழுந்துருமா. அவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து, கேப்டன் அந்த கப்பலை வேலை செய்யற கூட ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். அப்புறம் சொல்றாரு, இந்த மாதிரி 5 தடவை கடவுளை கப்பை அடிச்சு, காத்துல புயல் அடிச்சு நான் மட்டும்தான் படைச்சேன். கேப்டன் சொல்றான், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட நீ, கடவுளை எப்படி காப்பாற்றி இருக்கிறார். இப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அந்த கப்பல்ல இருக்கிற கேப்டன் அந்த நபர்கிட்ட, பீட்டர் ரிச்லி கிட்ட ஒரு பதவி கேட்டு, எனக்கு உதவி செய்ய, என் உயிரையே காப்பாற்றிருக்க, நான் உதவி செய்வேன், என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க பயணம், நாங்களும் ஆஸ்திரேலியா தான் போய், இந்த கப்பலும் ஆஸ்திரேலியா தான் போகுது, நாங்க உடனே விட்டுருவோம். நாங்க பயணம் செய்ய ஆரம்பிச்ச இடங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கப்பல்ல ஒரு விசேஷமான ஒரு தாயார் இருக்காங்க. ஏன் அந்த தாயார் ரொம்ப விசேஷம்? எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு இந்த தாயார். வயசானவங்க 84 வயசு, எல்லாரோட பேரும் அவங்களுக்கு நடக்குங்க. எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. காலையில எழுச்சதோடு எங்க கூட தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. எல்லாரும் கூட உட்கார்ந்து அவங்களோட குடும்பத்தை பத்தி விசாரிப்பாங்க. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. நாங்க எல்லாரும் குரு வேலை செய்யற எல்லாருக்கும் காலேஜ்ல அவங்க தான் தேடுவோம். ஏன்னா அவ்வளவு ஜாலியான ஒரு அம்மா. இப்ப அவங்க மகனை பாக்குறதுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா என்னாச்சு, திடீர்னு அவங்க சீக்காய் சாகுற நிலைமையில் இருக்க. அவங்களோட ஒரு ஜெபம், நாங்க அந்த ரூமுக்கு போகும்போது அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே சாப்பிட முடியல. எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க போய் சேர்றதுக்கு இன்னொரு 3 வாரம் 4 வாரம் ஆகும். அது வரைக்கும் இவங்க தாங்க மாட்டாங்க, கப்பல்லே இறந்துருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்களோட ஜெபம் என்னன்னா, நாங்க நடந்து போகும்போது அந்த கொரிடோர, ஆண்டவரே என் மகனை பார்க்காம நான் செத்துறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 14 வருஷமா அவங்க மகனும் அவங்க தாயும் குடும்பமும் பிரிஞ்சிச்சு. 14 வருஷம். நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, இந்த கப்பல்ல இருக்கிற யாராவது ஒரு ஆளை
அவங்க மகனா நடிக்க சொல்லி நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சாப்பிடணும் நாங்க பிளான் பண்ணோம். ஆனா எல்லா மூஞ்சும் அவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மாச பயணத்துல அவங்க எல்லாருடைய ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. யாரு போயிட்டா குறைந்த வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்களான்னு சொல்ற நீ ஒரு ஆள் தான் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீ கடலே கூட போயிட்டு இருக்க. அதனால இந்த உதவி செய்யுங்க. அவன் தாராளமாக செய்யும். இவ்வளவு பெரிய இது எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. இந்த உதவியா செய்யுங்க. அவன் கூட்டிட்டு போறாங்களா நம்மளோட ரூம். அந்த ரூமுக்கு போகும்போதே அவங்க குறையோட செடிக்கிறது கேட்குது. கதறி என் பிள்ளைய பார்க்காம என் வீட்டை எடுத்துறாங்க. இவன் அந்த கதவை திறந்து அந்த தாயாரோட பக்கத்துல போய் உட்கார்ந்து அழுகுறான். தேம்பி தேம்பி அழுகுறான். அந்த கேப்டன் பார்க்க எப்படியான எப்படி அழுகுறான். ஏன்னா அந்த தாயார் சாரா இருச்சு. அவரோட உண்மையான இங்க ஜெபிக்கிற தாயார் இருக்கு. உங்களோட ஜெபத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுங்க. 5 கப்பலை தாண்டி ஆண்டு 6வது கப்பலை கொண்டு அவன் அம்மா இருக்கிற இடத்துல வச்சு அவன் அம்மாவோட சேர்ந்து மறுநாள் அவன் தாயார் எப்படி கொண்டு வந்து சேர்த்தாரு பார்த்தீங்கன்னா யாரு அவன் அம்மா பேரு சாரா இருந்துச்சு. இவன் பேரு பீட்டர் இருந்துச்சு. இது உலகத்திலே நடந்த பெரிய அதிசயம். உன்னோட ஜெபம் கேட்கிறது. எலிசபெத் கிட்ட இவ்வளவு நாள் அவ ஒரு மனைவி, அவ வாழ்க்கையில எதுவுமே ஒரு திட்டமோ ஒரு பிளானோ இல்ல. ஆசாரியர் கூட போவா, ஜெபம் பண்ணுவா, கடவுளோட உதவி செய்வா, அவ்வளவுதான். ஆனா இப்ப ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை அவரோட கருவில வைக்கிறார். ஒரு பெரிய பரலோக திட்டத்தை அவரோட கருவில சுமக்க வைக்கிறார். ஒருவேளை நீங்க பல வருஷமா சபைக்கு வந்திருக்கலாம், பல வருஷமா ஊழியர் கூட செஞ்சிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம, ஏதோ ஒரு தரிசனம் இல்லாம, ஏதோ ஒரு பிளான் இல்லாம நீங்க செஞ்சிருக்கலாம். நான் சொல்றாரு, நீங்க ஒரு பிளான் வைக்க, நீ ஒரு பிளான், ஒரு பரலோக திட்டத்தை சுமக்க, அது நிறைவேற பாடங்கள் வரும்போது நீ மட்டும் நேர சத்துருடன் அது ஆண்டு உங்களுக்கு சுமஸ்தே அமேன் சொல்லுவோமா. லூக்கா 1:45 விசுவாசித்தவரே பாக்கியவதி, கர்த்தராலே அவர்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். She believed. நீ நான் சொல்ற அந்த காரியத்தை நீ நம்பு. அந்த தேவதூதர் வந்து சொல்லும்போது அவர் சொல்றாங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னார். இது தேவனால நிறைவேற போற காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் உங்க முன்னால ஏன் மூலியமா இந்த வார்த்தையை சொல்லுறாரு. நான் சொல்றேன், நீங்க விசுவாசி, நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை வைக்க போறாரு. இவ்வளவு நாள் ஏதோ வந்துட்டு நான் போயிருக்கலாம், சபைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கலாம், ஊழியம் கூட செஞ்சிருக்கலாம். ஒரு பர்பஸ் இல்லாம, ஒரு பிளான், ஒரு நோக்கம், ஒரு டெஸ்டினி இல்லாம நான் செஞ்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் வாழ்க்கையில அந்த பர்பஸ் நான் வைக்கிறேன். We are going to walk with the purpose. We are going to speak with the purpose. ஏதோ ஒரு காரணத்துக்காக கர்த்தர் கொண்டு வரலங்க. There's a plan in your life. There's a plan. என்ன சொல்லுமா? அந்த பீட்டர் ரிச்சியோட தாயார் மாதிரி அநேகர் உங்களுக்காக ஜெபிக்கலாம். ஏன் உங்க தாயார் உங்களுக்காக ஜெபிக்கலாம்? இல்ல எங்க தாயார் ரட்சிக்கப்படல, தாயார் போல இருக்கிற அநேக தாய் உங்க சபையில இருக்காங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் நிறைவேற்றுவார். சொல்லுமா? ஹalleluya. 1996 இதே டேட்ல மதர்ஸ் டே அன்னைக்கு அம்மா இருந்தாங்க. இன்னைக்கு அம்மா இருந்தாங்க 30 வருஷம். 1996ல 10ஆம் தேதி மே இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக அம்மா ஏற்றுக்கிட்டாங்க. அதே நைட்டு அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு யாரும் சுவிசேஷம் சொல்லுது, அவங்களுக்கு யாரும் சத்தியம் சொல்லுது, வேற மட்டும் தான் வாசிச்சாங்க.
வேதத்தை வாசிச்சு முடிச்சு ஆண்டவரை ஏற்றுக்கணும், பாஸ்டரை கொண்டு வான்னு சொல்லி அவங்களே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த நைட்டே மறித்து போனாங்க. She died on 10 May 1996. நீங்க அவங்க இறந்து 30 வருஷம். அவங்க இறக்கும்போது மதர்ஸ் டே. Maybe my mother never prayed for me, but she died in Christ. கிறிஸ்துவுக்குள் அவங்க மரித்ததனால் கர்த்தரை கிறிஸ்துவுக்குள் நிற்க வச்சார். I tell you there's a purpose. There's a purpose. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு எலிசபெத் எப்படி ஒரு யோவானை சுமந்தாரோ அதே போல ஒரு திட்டத்தை, பரலோக திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு சுமக்க வைப்பார். God will make you to carry a plan of God. நீ நம்பணும், விசுவாசிக்கணும். Amen. ஐயா, உன்னோட விசுவாசம் தான் பரலோகம் சொன்ன காரியத்தை உன்னை கொண்டு போய் நிப்பாட்டும். இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதனால நான் சபைக்கு வரேன், நான் கிறிஸ்துவன், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும். ஐயா, நீ எதையும் சுமக்கல. வசனம் சொல்றது as the custom ஜக்கரியா ஜபாலயத்துக்கு போய் ஊழியம் செய்வார். இன்னிலே நீங்க திட்டத்தோட பிளானோட வந்தேன். என்ன தெரியுமா? கர்த்தரை வாழ்க்கையில் திட்டம் வைத்தது, கர்த்தரை வாழ்க்கையில் ஒரு பிளான் வைத்தது, கர்த்தரை வாழ்க்கையில் ஒரு சித்தம் வைத்தது. அது எப்ப நிறைவேறும்? நீ விசுவாசிக்கணும், நீ நம்பும் போது நிறைவேறும். ஆண்டோட வார்த்தை, நீங்க கேட்ட வார்த்தை நீங்க அறிக்கணும். நீங்க you have to speak out the word of God. ஐயா இந்த வசனம் இருக்கிற வசனங்கள் நிறைய நம்மளுக்கு தெரியும், மனப்பாடம் பண்ணிருப்போம், கேட்டிருப்போம். நீங்க அதை கேட்டு உள்ள வைத்திருக்கிறதுனால உங்களுக்கு விடுதலை இல்லை. You have to speak out. நீங்க அதை confess பண்ண கத்துக்கணும். அதெல்லாம் இருக்கு வேணும். இப்ப புல்லட் இருக்குல்ல, புல்லட் கன் சுடுற புல்லட் தெரியுமா? இப்ப அந்த புல்லட் நான் கையில வைத்திருக்கிறேன், நான் தூக்கி அடிச்சேன்னா காயம் படுமா படாது, ஆனா சாவாங்களா? அதே புல்லட்ட நான் கன்னிலையோ பேரல்ல லோட் பண்ணி அடிச்சேன்னா சாவாங்களா? இதுதான் வித்தியாசம். நீ புல்லட்ட உள்ள வச்சுட்டு இருக்கிறதால காய பிசா போயிட மாட்டான். You have to speak. You speak பண்ணும்போது தான் it's a shooting. Then you can see the enemy for you. இந்த ரகசியத்தை நீங்க கத்துக்கணும். Speak. And so what? Speak. இதுதான் சொல்லுவாங்க, நீ உனக்கெல்லாம் பிளான் இல்ல, திட்டம் இல்ல. Speak. Speak over your life. Mention. Look how many years. எலிசபெத் மறைக்காய் இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதது, இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அவங்க மனைவியா இருந்து டிசப்பாயிண்டடா கூட இருக்கலாம். ஆனா காத்திருக்கிறது என்பது அது மனுஷனோட பலத்தான் முடியாது. நீங்க ரொம்ப கவனிக்கணும். நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் செய்ய வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் மாற்ற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா என் குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், நான் காத்திருக்கிறேன். ஐயா, நீங்க காத்திருக்கிறது உங்களால சொந்த பலத்தினால முடியாது. உங்களுக்கு இது கர்த்தரோட கிருபை. So even in your waiting, நீங்க விளையிக்கணும். ஏன் உனக்கு கர்த்தரோட கிருபை தரணும்னா, பிசாசு எப்பவுமே இந்த காத்திருக்கிற ப்ராசஸ்ல தான் நிறைய வேலையில உன்னை திசை மாற்றி கொண்டு போயிடும். உங்களுக்கு தெரியுமா, நான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் ஆகிறோட பேசுறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் காத்திருக்கிற சீசன்ல, வெயிட்டிங் சீசன்ல எனக்கு தனியா இருக்கிறது போல இருக்கு. I feel very lonely. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் என்ன பண்ணணும்னு தெரியல. I feel lonely. தெரியுமா? ஐயா, உனக்கு ஆள் இல்ல, நீ லோன்லியா வெயிட்டிங் பீரியட்ல நீ உனக்கு லோன்லியா இருக்கிறது ஃபீலிங் காட்டணும்னா you are lack of direction. என்ன செய்யணும்னு தெரியல, அதனால தான் எம்டியா இருக்கு. நீங்க எம்டியா இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லைங்க,
நீங்க எம்டியா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் என்ன கர்த்தர் சொல்றது எனக்கு புரியல, விளங்கல. நீங்க எம்டியா இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு டைரக்ஷன் தெரியும், என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். இதான். ஆனா இந்த இடத்துல தேவ தூதர் வந்து அவங்க இடத்துல சொல்லும் போது அவங்க பிலீவ் பண்ணி அதுக்காக காத்து அப்படின்னு என்ன அர்த்தம்னா they know what they will do. ஒன்னு ஆலோசி அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியாயங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் கடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இதுதான் முக்கியம். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் எலிசபெத் கடந்து போயிருந்தாலும் வசனம் சொல்லுது they waited so long. எவ்வளவு நாள் போட்டுருக்கா போடல, வயது முதிர்ந்த இருந்துச்சு போட்டுருக்கா. இந்த பீரியட்ல காத்திருக்கிற இந்த பீரியட்ல எதுக்குமா கஷ்டம்? நினைச்சி கருத்திற்காக நிக்கிறது தான் கஷ்டம். ஒரு மாசம் விசுவாசத்துல பேசி பாருங்க, இத கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் நிச்சயமா செய்வாரு, கர்த்தர் எப்படி இருந்தாலும் செய்வாரு. எங்க ஒரு மாசம் கழிச்சு செய்வாரு நான் நம்புறேன். இன்னும் ஒரு மாசம் கழிச்சு செய்வாரோ, இன்னும் ஒரு மாசம் கழிச்சு ஏதோ செய்யற மாதிரி தெரியல, ஜோம் பண்ணி பாருங்க செய்வாரா செய்ய மாட்டாரா. இது என்ன காத்திருக்கிறது? There's a powerful word there. ஒன்னு திரும்ப வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகள் அப்படின்னா இருந்து பகத பாருங்க. வேதம் என்னன்னா சொல்லுதோ நியாயங்கள் படியையும் குற்றமற்றவர்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? உங்ககிட்ட யாருமே நின்னாங்க தெரியுதுங்க, நீங்க கடினமான சூழ்நிலை கடந்து போறீங்கன்னு தெரியுது, அதுக்கு இப்படியா பண்ணுவீங்க. சில பேர் அவங்க சூழ்நிலையை காட்டி இதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், இதனாலதான் நான் இப்படி பேசிட்டேன், இதனாலதான் நான் இப்படி நடந்துட்டேன், சூழ்நிலையை காரணம் சொல்லுவாங்க. வசனம் சொல்லுது குற்றமற்றவர்கள். அவங்க இடத்துல எதுவுமே குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா. Even though they are going through hard time, they are going through hard time, right? கடினமான சூழ்நிலையில கடந்து போறாங்க. பட் வசனம் சொல்லுது அவர்களோட righteousness அவங்க தற்காத்து கொண்டாங்க. சர்ச் இதுதான் ப்ராப்ளம். இன்னைக்கு இதுதான் பிரச்சனை சபையில. ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் வரைக்கும் நம்ம சாட்சியை கடைபிடிக்கிறோம். பிரச்சனை வந்ததோட சாட்சியா இருக்க முயற்சி பண்றோம். பிரச்சனை மாறலையா முடிஞ்சு வசனம் சொல்லுது அவர்கள் blameless. இங்கிலீஷ்ல போட்டுருங்க they were blameless. ஐயா கிறிஸ்துவே ரெண்டு காரியம் என்ன கவனிங்க. இயேசு Jesus was sinless and blameless. அப்படின்னா என்ன தெரியுமா? பாவம் இல்லாத, அவரை பார்த்து ஒன்றுமே சொல்ல முடியாது பாவம் செஞ்சிருக்காரு. ரெண்டாவது தெரியுமா? அவரை பார்த்து குறை கூட சொல்ல முடியாது, இப்படிலாம் பேசுறவர் இப்படிலாம் நடந்துக்கிறவர். கிறிஸ்துவ அப்படிதான் இருக்கணும். கிறிஸ்துவ ரெண்டு காரியத்துல இருக்கணும். அவனை பார்த்து எந்த ஒரு காரியமும் குறையும் சொல்லிடக்கூடாது, அப்படி வாழணும். அதான் சாட்சி. அவங்க ஒரு ஜேர்னியை கடந்து போறாங்க. அவங்களுக்கு இன்னும் தரிசனம் கிடைக்கல. அவங்களுக்கு யோவான் என்ற ஒருத்தனை நீ சுமப்பேன்னு சொல்லி எந்த ஒரு ஓட்டம் வரல. ஆனா ரொம்ப பயபக்தியோட அவங்க வாழ்க்கைய அவங்க கடந்து செல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு நீ கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. I'm sorry, but that's the fact. That's the fact. திரும்ப வாசிங்க. நீங்க மண்டையில ஏத்திக்கணும் சொல்ல வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியாயங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியுமாங்க? உங்களை பார்த்து நீங்க ஒருத்தர் குறை சொல்றாங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு நான் நீதியோட
நீங்க செய்யாத காரியத்தை செஞ்சேன்றாங்க. நீங்க எப்படி இந்த ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ண போறீங்க? அவங்க ஸ்டைல்ல ஹேண்டில் பண்ண போறீங்களா இல்ல வேற சொல்ற ஸ்டைல்ல ஹேண்டில் பண்ண போறீங்களா? நீங்க ரொம்ப பேரோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஹேண்டில் பண்ண வேண்டியதெல்லாம் ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு தலைவலி பெரிய தலைவலியா இருந்தாலும் அப்புறம் ஊழியக்காரர்கிட்ட வருது. நான் கொஞ்சம் ஆலோசனை கேட்கலான்னு வந்திருக்கு பாஸ்டர். நான் இவர்கிட்ட பேசலான்னு போனேன், ரொம்ப ஆத்திரம் வந்துச்சு, அடிச்சிட்டேன், இப்ப போலீஸ் கேஸ் ஆச்சு, அதான் நல்ல ஒரு ஊழியக்காரருக்கு நான் ஆலோசனை கேட்கலான்னு வந்திருக்கு. நான் சொல்றேன் என்னோட ஆலோசனை இவ்வளவு ஒரு வாரம் கொஞ்சம் என்னங்க ஆலோசனை என்ன கேட்கணும்? இது ரொம்ப இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு பரலோக திட்டத்தை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில வைக்க முடியல? ரொம்ப கவனமா கேளுங்க, வாலிப பிள்ளைங்க ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன் ஆண்டவர் உன் வாழ்க்கையில அவரோட தரிசனத்தை டெஸ்டினி பிளான் உன் வாழ்க்கையில வைக்க முடியல? ஏன்னா நீ நினைச்ச நேரத்துக்கு மாறல. குளிர் காலத்துல ஒரு மாதிரி இருக்க, வெயில் காலத்துல ஒரு மாதிரி இருக்க, நினைச்ச நேரத்துக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட மாத்திக்கிற. நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் தான் கையா வேணும். உனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கா? இப்படிதான் இருக்கா, எனக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையா, அதுக்கு எல்லா நேரத்தையும் ஒரு பைபிள் தூக்கி அக்கறை வச்சு நடக்க சொல்லுங்க. எங்கட ஒருத்தர் கேட்டா, நீங்க சொல்றத பார்த்தா எல்லா நேரத்தையும் பைபிள் தூக்கி கையில தூக்கி நடக்கும் போல நடக்க சொல்லுங்க. அப்படி நடக்க சொல்லுங்க. Be blameless. Be blameless. முடியுமா? Then God can trust you with His word. எப்படி அலிசபெத்தை கர்த்தர் நம்பி யோவான் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு ஆயத்தம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியை நீ சுமப்பாய் என்று ஆண்டவர் நம்பி கொடுத்தாரோ, அதே மாதிரி ஒரு தரிசனத்தை கர்த்தர் நம்பி கொடுத்தார். But he was unchanged and unmoved. எந்த சூழ்நிலையும் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பயப்படுற சில வசனங்கள்ல ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்யவர் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது, நல்ல கவனமா கேளுங்க, இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில பூமிக்கு வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று. இது ஒரு பெரிய கேள்வி. ஆண்டவர் வரணும், இரண்டாவது வருகையில ஆண்டவர் வரப்போறாரு பிரசங்கம் பண்றோம். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நான் வரேன், ஆனா விசுவாசத்துல இன்னும் நிலைச்சு நிப்பாங்களான்னு கேட்கிறாரு. அது உலகத்தாங்கள பார்த்தா இயேசு கிறிஸ்து அறியாதவங்களை பார்த்து கேட்கிறாரா, இயேசு கிறிஸ்து அறிந்தவங்களை பார்த்து கேட்கிறாரா? ஏன்னா அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போயிருவோமா. நான் விசுவாசத்துல தான் இருக்க நினைச்சுக்கிட்டு விசுவாசத்துல இல்லாம போயிருவோமா. கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை மட்டும் சுமந்துக்கிட்டு கிறிஸ்துவை சுமக்கிறவர்களா இல்லாம போயிருவோமா. வாழ்க்கையில கிறிஸ்டியன் என்ற பிராக்கெட்ல உள்ள அடையாளம் மட்டும்தான் இருக்கும், ஆனா கிறிஸ்து இருக்க மாட்டாரு. சர்ச் இயேசு வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரான்னு கேட்கிறாரு. நீங்க உடனே கேட்டுக்கீங்க, இன்னொரு வசனம் இருக்கு, அவர் தெரிஞ்சே தாமதிக்கிறாரா வளர்ந்தது. ஏன்? எல்லாரும் அவர் கூட வரணும். ஏன்னா அவருக்கு தெரியுது சுக்கா வந்துட்டா சில பேர் கழட்டி விட்டு போற மாதிரி வந்துடும். ஏன்னா ரெடி இல்ல, இன்னும் சிலது ரெடி ஆகல. எத்தனை பேருங்க தைரியமா சொல்ல முடியாது, நீங்க வாங்க நான் உங்களோட வந்து எனக்கு தெரியும். எத்தனை பேர் சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? எலிசபெத் மரண
நீங்க தான் அதை பார்த்தோம். நீங்க எல்லாரும் பார்த்தோம் கர்த்தரோட தரிசனத்தை சொல்லுங்க. இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கோம். நான் சொல்றது உங்களுக்குள் நான் ஒரு பிளான், உங்களுக்குள் ஒரு திட்டத்தை வைப்பேன். உங்க ஒண்ணு பண்றீங்க. அவன் எளியவனும் ஆவியும் பலமும் உடையவனாய் அவனுக்கு முன்னே நடப்பான் என்றான். தேவதூதர் சொல்றாரு, எலிசபெத் சுமக்க போற அந்த குழந்தை எப்படி இருக்கும்னா, ஜனங்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துறவர்களாய், அநேக காரியங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாய், மாத்திரவர்களாய் இருக்கிற யோவானா இருப்பான். அப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும்னு சொல்லி எலிசபெத்துக்கு சொல்றாரு. ஒரு பெரிய ஜெனரேஷனை கர்த்தருக்காக எழுப்புற, ஒரு சங்கதியை எழுப்புற, ஒரு தீர்க்கதரிசியை நீ சுமப்ப அப்படின்னு சொல்றாரு. சர்ச், உன் வாழ்க்கை கர்த்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க எலிசபெத் கருவில கர்த்தரோட திட்டத்தை சுமத்தாங்க. நான் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தரோட திட்டத்தை சுமப்பீங்க. அப்படிப்பட்ட பாத்திரமா நீங்க மாற வேண்டும். இவ்வளவு நாள் விரும்பியா இருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் நீங்க பேரனா இருந்திருக்கலாம், ஒன்னே இல்லாம எந்த ஒரு திட்டம் நான் இன்னைக்கு ஆசைப்படு, இன்னைக்கு ஆசைப்படு. நான் கர்த்தரோட திட்டத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படு. நான் கர்த்தரோட பிளானை சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படு. ஆனா நிச்சயமா பெரிய காரியம் உங்களை வைத்து செய்வார். It's not for, it's not coincidence or by accident you are here today. ஏதோ ஒரு அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க வந்து நீங்க உட்கார்ந்து இல்லை. நான் சொல்றேன், கர்த்தர் வாழ்க்கையில ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் வாழ்க்கையில ஒரு பிளான் வைத்திருக்கிறார். ரெனால்ட் போக்கே, ரெனால்ட் போக்கே ரெனால்ட் போக்கே வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர், எவாஞ்சலிஸ்ட். அவரோட கூட்டத்துலனா 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வச்சுக்கொள்வாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம். ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போறாரு. இப்ப எல்லாம் இடத்துல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் காட்டு பாரு, காட்டு பாரு நடந்து போயிட்டு தான் அவன் காட்டுல குதிக்கிறான். அவன் வாலிப பையன் குதிச்சுட்டு அவன் சொல்றான், என்னன்னு கேட்டா, இல்ல நீ நடத்துற மீட்டிங், அவன் வந்து 17 வயசு வாலிப பையன், நீ மீட்டிங் நடத்திக்கிட்டு தான் நான் உட்கார்ந்து இருந்தேன். நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் அவனோட பிரசங்கத்தை கேட்டு. எனக்கு இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், பரிசுத்த ஆவியானவரோட ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேணும். I want to see the baptism of the Holy Spirit. எனக்கு ப்ரே பண்ணணும். அங்கேயே காட்டி பாட்டி அந்த வாலிப பையனுக்காக அந்த நடுவுல காட்டி பார்த்து அதை ப்ரே பண்றது எல்லாமே ஆவியானவர் தான் மேல இறங்கினான். அதான் மறந்து போயிட்டான். புறப்பட்டு போனதோட ஒரு வாரம் கழிச்சு ரெனால்ட் போக்கேவோட டீம் வந்து சொல்றாங்க, நார்த் சைட்ல ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துச்சு. இவரு சவுத்ல இருக்கு. நார்த் சைட்ல பெரிய எழுப்புதல் நடந்துச்சு. என்ன நடக்குது? 17 வயசு பையன், அவன் பேரு டேவிட். அந்த பையன் தான் வந்து இவர்கிட்ட ஜோமனிக்கு போனது. 17 வயசு பையன் பிரசங்கம் பண்றான். நடக்க முடியாதவங்க நடக்கிறான், கண்ணு தெரியுது, பேச முடியாத பேசுறான், செத்து போன உயிரோட வரான். 17 வயசு பையன் யோசிக்கிறார், அவன் ஜோம் பண்ண வேண்டியது அவனா அப்படின்னு. மறுநாள் காலையில அவன் வீட்டு ரெனால்ட் போக்கே கதவு யாரும் தட்டுறாங்க. தொடர்ந்து பார்த்தா அந்த பையன் டேவிட். நான் சொல்றேன், பாஸ்டர், ஆண்டவர் என்னை வைத்து நார்த்ல பெரிய காரியங்கள் செய்யறார். நீதான் அந்த வாலிப பையனான். ஆமா, நான் தான். எப்படி அது நடந்துச்சுன்னு கேட்டாங்க. சொன்னா, நீ எனக்கு ஜோம் பண்ணல, அந்த நைட்ல எனக்கு ஜோம் பண்ணல. ஆமா, ஆப்பிரிக்கால வந்து கிராமமா இருக்கும். ஒரு கிராமத்துக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. ஒரு கிராமம்னா ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவரோட அனுமதி இல்லாம நீங்க கிராமத்துக்கு போக முடியாது, சாவிச்சு ஆப்பிரிக்கால. இப்ப நான் சொல்றேன், பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, இவன் அந்த ஜபத்தை வாங்கிட்டு ஃபயரோட போறான். என்ன சொல்றான், நான் பெற்றுமாட்டேன், என் வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை பெற்றுமாட்டேன், பரலோகம் என் வாழ்க்கையை திட்டம் வைத்திருக்கு, பரலோகம் என் வாழ்க்கையை திட்டம் வைத்திருக்கு. எப்படி எலிசபெத்துக்கு தேவ தூதர் வந்து ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு போனாலும் தன்னோட கருவில இவங்க விசுவாசிக்கிறா, என்னோட வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கு, என் வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கு. அப்படியே போயிட்டே ஒரு கிராமத்தை தாண்டான்.
ஒரு கிராமத்தை தாண்டான். ஒரு அம்மா, இவனுக்கு அந்த அம்மா தெரியும், தாயார் தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவனோட மூத்த மகன் காய்ச்சல செத்து போய் புதைச்சான். இப்ப அதே மாதிரி ரெண்டாவது மகனும் காய்ச்சல சாக கிடக்கிறான். அடுத்து புதைக்க போறான், சாவ கிடக்கும், முடியாம கிடக்கான். இப்படியே நடந்து போறான். ஆவியில சொல்ற பேச்சோம் பணத்துல பேச்சோம். இவன் போய் ஏன் இவ்வளவு நாள் கேட்கல, ஏன் இவ்வளவு நாள் எனக்கு இந்த சத்தம் கேட்கல, ஏன் இவ்வளவு நாள் அவனுக்கு உடத்தப்படுது, ஏன் ஏன் சொல்லுங்க. இவ்வளவு நாள் அவனுக்குள்ள ஒரு பேசுறான், இவ்வளவு நாள் அவனுக்குள்ள ஹேண்ட் காலிங் வந்துச்சு, இப்ப வந்துருச்சு. நீ நம்பி நீ வந்துருச்சு. ஆவியில பேசுறது, ஆவியில உணர்த்தது முக்கியம். நீ தூக்கிட்டு பாடு தட்டி இருப்பார் ஜோம் பண்ணி, நீ தூக்கிட்டு பாடு தட்டி இருப்பார் எங்களுக்காக சரி அவனுக்காக சரி. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு ஹோட்டல்ல படுத்துருக்கேன், ஊழியத்துக்கு போகும்போது ஒரு ஹோட்டல்ல படுத்துருக்கேன். ஒரு ஹோட்டல்ல படுத்துருக்கேன். எனக்கு கனவுல ஒரு கொடி, ஒரு நாட்டோட கொடி வருது, நாட்டோட பிளாக் வருது. அது என்ன பிளாக்னு தெரியல, ஆனா அந்த பிளாக் கலரு எல்லாமே எனக்கு தெரியுது. நடுவில் என்ன இங்கிலீஷ் இருக்கு எல்லாமே தெரியுது. நான் ஏன் மனைவிட்டு சொல்றேன், இந்த மாதிரி இந்த நாட்டுக்கான ஆர்டர் பிளாக் காட்டுறாங்க, என்ன நாடுன்னு எனக்கு தெரியல. ஜெபிங்க, நான் எப்படி தெரிவிக்கிறது? இந்த மத்தியானம் நியூஸ் வருது, ஈரானை போக மாட்டாங்க, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போராடுறது. ஈரான் ஈரான் எப்படி பண்ண முடியும்? அப்பதான் தெரிஞ்சது ஈரான் கத்தல ஒரு தெரிவிச்சாரு, நான் ஈரானுக்கு போறணும் அப்படின்னு ஈரான் வச்சு. அப்ப இந்த பையன் ஒரு 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 மனத்துல வருது, செடி செடி. அந்த அம்மா கேட்கறாங்க, வெள்ளிக்கால செடி இல்ல பரவாயில்ல, சரி செடி இவ்வளவு செடி படணும். அந்த பிள்ளைக்கு இந்த காய்ச்சல்லாம் போய் உள்ள நல்லா எழுந்துச்சு, எனக்கு பசிக்கு சாப்பாடு போயிடுச்சு. இத பார்த்துட்டு அந்த கிராம தலைவர், நீ என்ன அனுமதி இல்லாம என் கிராமத்தில் உள்ள ஆளுகிட்ட பேசுற? அப்ப அந்த அம்மா சொல்றா, இல்ல சாவ பையன் சொல்லிச்சான். உடனே அந்த கிராம தலைவர், நீ என் வீட்டுக்கு வாங்க சொல்லி அவன் வீட்டுக்கு அவன் வீட்டுல அவன் மகளை காணும். 23 வருஷம் பிறந்தது ட்ரிப்பல் காடு கையில் நடந்தது. பல வருஷமா இந்த தகப்பனார் ஜெபிக்கிறது. ரொம்ப இன்னும் எவ்வளவு நாள் கஷ்டப்பட போறான். பல வருஷமா அவரோட தேவன்கிட்ட இவங்க ப்ரே பண்றாங்க, இவங்க தேவன் சொல்றேன் செத்து இருக்கோம் எடுத்து போயிருக்காங்க. சொல்றாரு, என் பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணு. வெளியில அவர் நிக்க வச்சுட்டு ஒரு பேருக்குள்ள ஜெபிக்கிறாங்க. தகப்பனுக்கு பிரான்சஸ் உடையிற சத்தம், அந்த சத்தம் கேட்குது. சத்தம் கேட்குது, எலும்பு குறிக்கிற சத்தம் கேட்குது. வெளியில அந்த பிள்ளையோட நடந்து கேட்டான், நீ ஒரு நைட்ல தானா வச்சுக்கப்பட்ட, நீ என்ன பசங்களா பண்ணியிருக்க, உனக்கு எப்படா பசங்க தெரியும், நீ என்னன்னா பேசுறியோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேசு. நீயும் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை கத்த தீர்த்து வச்சு பெரிய ஆசிரியர் இருந்தார். உங்களோட குறைவுகள் கத்தருக்கு முக்கியம், உங்களோட வாசிப்பாங்க வந்து பாருங்க. சாரி, அவர்கள் இருவரும் கற்றிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியாயமொன்றின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். தீர்மானம் எடுக்கணும். நான் ஒரு அழைப்பை சுமக்கிறவர். உங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. நீங்க வேலை சுமத்துகிற தாயார் எப்படி தேவன் அவரோட வாழ்க்கையில யோவான் என்ற மகனை சுமப்பார்,
தேவனோட சித்தத்தை நிறைவேற்ற சுமப்பா என்ற கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரோ நீங்க ஆண்டவரை தேர்ந்தெடுக்கணும். நீ சுமக்க வேண்டும். அதை எப்படி நீ சுமக்கணும்? எப்படி வேணாலும் நீ வாழலாமா? இல்ல இப்படிதான் வாழணும் ஒரு பிரின்சிபல் நீங்க வரும். எந்த ஒரு குற்றமற்ற ஒரு இடத்துல காண முடியாத அளவுக்கு நீ வாழணும். உன் வாழ்க்கையை நீ சரி பண்ணணும். எப்படி வேணாலும் வாழ்றதுக்கு ஆண்டவர் என்னையும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இல்லைங்க. What is the purpose in your life? ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் நாம் மாற வேண்டும். நீங்க ஆண்டவர் இப்படிப்பட்ட நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். யாரு? விசுவாசிக்கிறவர்கள். என் வாழ்க்கையில கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையும் உத்தமமாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஐயா, நீங்க பாவத்துக்கு என்ன பேர் வேணாலும் வச்சிருக்கீங்க. பாவனா பாவம். Wrong is wrong. Amen. ஒரு தன்னை அர்ப்பணிக்க ஒரு பாத்திரத்தை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கிற பாத்திரங்களை நீங்களும் நானும் மாற வேண்டும். சொல்லுவோமா? வயசு முக்கியம் இல்ல. என் ஆண்டவர் யாரை வேணாலும் பயன்படுத்துவார். நான் சொல்றேன், கர்த்தர் மலேசியா தேசத்துல பெரிய காரியங்கள் செய்வார். சர்ச் வாலிப பிள்ளைங்க நீங்க ரொம்ப முக்கியம். ஈவன் எல்டர்ஸ், you are very important. You are very, very important. Government. Whichever came from the business. திரும்ப சொல்றது பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. எதை நினைச்சு பயப்பட? லேட் ஆகுதுன்னு நினைச்சு பயப்பட. கொஞ்சம் வலி கூட வர மாதிரி இருக்க நினைச்சு பயப்பட. டாக்டர்லாம் என்னமோ சொல்றான்னு நினைச்சு பயப்பட. என் கம்பெனிக்காரன் என்னமோ சொல்றான்னு நினைச்சு பயப்பட. உன் நண்பர்கள்லாம் என்னமோ சொல்றாங்கன்னு நினைச்சு பயப்பட. என்ன சொல்றது? பயப்படாத. உன் வேண்டுதல், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பக்கத்துல சொல்லுங்க, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. திருப்பி கேட்க சத்தமா கேட்கணும். ஜெபம் கேட்கப்பட்டது. இப்ப அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி கேட்க பக்கத்துல பார்த்து கேளுங்க. ஜெபிக்கிறியா? உன் ஜெபம் கேட்கப்படுதுன்னா முதல் கேள்வி, நீ ஜெபிக்கிறியா? ஜெபிக்கிறோம். இந்த மனசா உங்க ஹார்ட்டை தொட்டு சொல்லுங்க பாப்போம். ஜெபிக்கிறீங்க? சர்ச் நாளைக்கு பிரேயர் பத்தி தான் எடுக்கலாம் நினைச்சேன். பட் நெவர் மைண்ட். வாட்ஸ் மீ நான் நெக்ஸ்ட் செஷன் நினைக்கிறேன். ஆனா ஒரு நாள் உங்களுக்கு ஜெபிக்காம இருக்கிறது உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலும் உண்டாகலைன்னா நீ ஆபத்தான நிலையில இருக்க. எனக்கு ஜெபிக்கலையா? நேற்று ஜெபிக்கலையா? ஒரு வாரமா என்ன சாப்பாடு தெரிச்சேன். கலைஞானே சொல்றேன், ஜெபம் என்ற வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்காம நீ உங்க வாழ்க்கையை நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்ல ஒரு டிராய்னஸோ ஏதோ ஒரு தேடுதல் உண்டாக்கல வச்சுங்க. ஏதோ ஒரு தேடுதல் உண்டாக்கல வச்சுங்க. நீ ஆபத்தான நிலையில இருக்க. கெட்ட குமாரன் தெரியுமா? எப்ப அவங்க அப்பாவை தேடி வரணும்னு நினைச்சான்?
எப்ப அவன் தெளிவுக்கு வந்தாலும் இல்ல நான் இருக்கிறது தப்பு, நான் செபிக்காம இருக்குது எனக்கு எந்த ஒரு உணர்வு கொடுக்கல அர்த்தம் என்னன்னா கெட்ட குமாரன் பன்றிகள் சாப்பிட சாப்பாடு சாப்பிட்டு அப்பா எனக்கு வருகிறார். அதான் ஆலோசனை. இது ஒரு டைரக்ட் அட்டாக் வாழ்க்கை. ஊழியம் செய்யல, ரெஸ்பான்சிபிலிட்டியில இருப்பீங்க, ஏன் பாஸ்டர் கூட இருப்பீங்க. ஒரு நாள் நான் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது என் கூட வந்தார். ஜோர்ல என்னோட ஊழியத்துக்கு வந்தார். திடீர்னு அவங்க கேட்டேன், ஜாப் பண்ணீங்களா? காலையில ஜாப் பண்ணாம வீட்டுக்கு வெளியே நல்லா இருக்கிற வீட்டு அப்ப அது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? பயங்கரமான ஒரு சொல்ல வீடு. அடுத்த ஆமையார் கேட்க சொல்றாங்க, எப்பலேருந்து நீ ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்பலேருந்து நீ ஆரம்பிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டேன். பசங்க தேவி வந்து காரியம் சொல்றேன். If you don't feel like praying, if you don't feel like praying, if you don't feel like reading the word of God, that means there's an attack. Open up சொன்னா உங்களுக்கு கூட சொல்றேன். நான் எல்லா ஈவன் ஊழியக்காரங்க கூட அதை நடந்து போகும். There comes a season of dryness. இதை ஓவர் கம் பண்ணி அதை அப்படியே விட்டுருங்க. அதான் டைரக்ட் ஓவர் கம் பண்ணி நீ எவ்வளவு டைம் கொடுக்குறியோ அவளுக்கு விசாரிச்சு உன்னை மேற்கொண்டு. இது எல்லாரும் யூஸ் பண்றதா? உதாரணம் நானும் யூஸ் பண்றேன். போன்ல உங்களால ஸ்க்ரோலிங் 1 hour உட்கார முடியாது. எல்லாரும் ரைட்டா இருக்கு. நீங்க பைபிள் எடுத்துக்கணும். பைபிள் எடுக்க முடியாது. ஏன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் நான் ப்ரே பண்ண போறேன். ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணா 5 நிமிஷம் எத்தனை பேருக்கு? 5 பேர். இப்ப 10 காரியத்துக்காக ப்ரே ஒரு காரியத்துக்கு 1 நிமிஷம் ப்ரே பண்ணணும். 1 நிமிஷம் தெரியுதா? அப்ப 10 காரியத்துக்கு ப்ரே பண்ணா நான் சொல்றேன், திடீர்னு உனக்கு ஜப ஆவியா ஊத்த முடியாது. நீ பாட்டு பாடலாம், ஜப ஆவி அப்படிலாம் வரவே வராது. நீங்க டிசிப்ளினை கிரியேட் பண்ணி சர்ச். நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு இருக்கிற சில பிரச்சனை முழங்கால் போட்டு ஊழிய காலகட்டம் வந்து அபிஷேகத்தை வாங்கிட்டு போனா விடுதலை ஆயிடும். உன் மாமிசத்தை நீ சிலுவையில் அடிக்காத வரைக்கும் சில காரியம் உங்க வாழ்க்கையில மாறாது. உங்க மாமிசத்தை சிலுவையில ஆண்டவர் அடிக்க மாட்டார், நீங்க தான் அடிக்கணும். ஏதோ உங்க மாமிசம் சொல்லுங்க பார்ப்போம், சிலது சொல்லுங்க பார்ப்போம். எங்களை பேசுங்க பரவாயில்ல, பேசுங்க. தூக்காவி அது மாமிசம். சோம்பேறி, பொய், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யார் அடிக்கணும்? நீங்க தான். எப்படி அடிக்கணும்? என்னது? இப்ப டிசிப்ளின் ஒரு உதாரணம் நான் காட்டுறேன். நான் ஒரு ஆர்டர் சொன்னேன், டிசிப்ளின் தான் என்ன உதாரணம் காட்டுறேன். இங்க எல்லாரும் பிறந்து 1 வயசு 2 வயசு 3 வயசு வச்சுக்கோங்க. 3 வயசுக்கு அப்புறம் எல்லாரும் அம்மா கணக்கு பண்ணுவாங்க, காலையில பள்ளியோட வாங்க. இங்க யாருக்கு 2-3 வயசு நம்ம காலையில இருந்து பள்ளியோட போவோம், கிளாஸ் பண்ணுவாங்க. யாரு நம்ம வளர்ந்து சொல்லுங்க தரணும். உங்களதான் என்னைய சொல்லுதான் எத்தனை போய் பாட்டு வாடிக்கும் உள்ள வளர்க்க மாட்டோம், கூப்பிட்டு வந்துடும். கேட்டா வாடகை சொல்லுவாங்க. வாழையா அம்மாதானங்க இப்பயும் அதான் செய்றீங்களா? இப்பயும் அதான் செய்றீங்களா? ஏன் ஏன் இதுக்கு பேரு காலை எழுந்துச்சா பல்லு வளர்க்கணும். சில வாழைப்பழம் சோம்பேறிக்கு வளர்க்காது, அதை விட்டு அதை விட்டு அபிஷேகம் கொடுக்கணும். பல்லு வளர்க்கிற அபிஷேகத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி சொல்லுவோம், நீ டிசிப்ளினை கிரியேட் பண்ண எத்தனை மணிக்கு உள்ள காலை ஏஞ்சோட 2 பேஜ் படிங்க.
நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேஜ் படிங்க. டெய்லி ப்ரோவர்ப்ஸ் படிங்க. யார் கிரியேட் பண்ணணும்? நீங்க கிரியேட் பண்ணணும். பேரண்ட்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. பாஸ்டர்ஸ் இந்த பொறுப்பு கிடையாது. கவனமா கேளுங்க. நான் சொல்றேன், அழைக்கிறீங்களா? நீங்க இந்த மாதிரி போயிட்டு திருப்பி வந்தீங்க, உங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லை. பிசாசு அந்த மாதிரி சான்ஸ் உருவாக்காம வச்சு நீ போன அந்த மாதிரி இருக்கு. இப்ப சூழ்நிலை ரொம்ப கவனமா இருக்கு. நீ ஏர்வோக்கா இருக்கணும், ஹேப்பனிங்கா இருக்கணும் நீ நினைக்கிறியா? நீ காணா போயிரு. அந்த அளவுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் பூரா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆமாங்க பேரண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. கவனமா இருக்கு. உன்னை வழி நடத்த யாருக்கிட்டையாவது உங்களுக்கு பேசுறது, யாருக்கிட்டையாவது உங்களுக்கு தயவு செஞ்சு கொடுத்துருங்க. எலிசபெத் ஜாக்கிரதையா இருந்தா, குற்றமற்றவளா இருக்காது. நான் பாவம் செய்யறேன், நான் தண்ணி அடிக்கல, சிகரெட் அடிக்கல, கஞ்சா அடிக்கல, பாவம் செய்யறேன், ஆனா குற்றமற்றவளா இருக்கியா? வேதம் எது பாவம்னு சொல்லுது அந்த வாழ்க்கையில இருக்கா? Church, parents, you are playing big role. You are playing big role. இப்போ 20 யூத்ஸ் இருப்பீங்களா? 20 யூத்ஸ் சர்ச் முடிஞ்சு 20 யூத்ஸும் கேதர் பண்றீங்க. இதுவே நீங்க வாரம் பிராக்டிஸ் பண்றீங்க. என்ன பண்றீங்க? 20 யூத்ஸும் அங்க சர்ச் முடிஞ்சோம் கேதரிங் பண்றோம். சர்ச் முடிஞ்சோம் கேதரிங் பண்றோம். இப்போ அம்மா அப்பாக்கெல்லாம் என்னது சந்தோஷம். ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆவிக்குரிய சபையோடு கேதர் பண்ணுங்க. நீங்க யாரும் கூட கேதர் பண்றது முக்கியம். அந்த நடுவுல நீ என்ன பேசிக்கிட்டு அதுதான் உன்னை எங்க கொண்டு போகும்போது. நீ இந்த குரூப்லயே இருந்து பாவத்துல இருந்து காண போயிடும். காரணம் what you are discussing, what you are talking. Parents, you are responsible. என் பிள்ளை ஊழியம் செய்யுது, என் பிள்ளை சபையில இருக்கு. பேரண்ட்ஸ் கவனமா கேளுங்க. என் பிள்ளை சபையில இருக்கு, என் பிள்ளை ஊழியம் செய்யுது, கர்த்தருக்குள்ள இருக்கு. உன் பிள்ளை ஊழியம் செய்யறதுனால கர்த்தருக்குள்ள இல்ல. உன் பிள்ளை கர்த்தரோட நடந்தாதான் கர்த்தருக்குள்ள இருக்கு. வாலிப வயசுல எல்லாம் சகஜ பஸ் எல்லாம் நடந்துதான் வரணும். அது நம்மளோட சேனல். இப்ப வேற மாதிரி குழிய வெட்டி வச்சிருக்கா பிசாசு. Careful. We are responsible. நாளைக்கு சர்ச்சை அப்டேட் பண்ண முடியாது, பாஸ்டர்ஸ் அப்டேட் பண்ண முடியாது. எங்களோட வேலை வசனத்தை போதிக்கிறது. எங்களோட வேலை இவ்வளவுதான். உங்களை கட்டி போடுறது எங்களோட வேலை. எவ்வளவு why I'm preaching this is okay for you? So you don't mind, right person? எங்களோட வேலை உங்களை கட்டி போடுறது இல்ல. பேரண்ட்ஸோட வேலை உங்களை கட்டி போடுறது, உங்களை கைட் பண்றது. Again, எல்லாம் சரி பண்ணணுமா? ரொம்ப தூரம் முதல்ல டிஸ்டர்ப் சிந்தனை தான். 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் நீ 100 200 போகணும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் சொல்றாரு. நீ உட்காந்து யாரும் பேசுவோம், யாரோட பேசுவோம், ஏன்னா யாரும் நீ வேணும். ஓகே, கர்த்தரோட சமாசம் முடிச்சோம். அவங்க நான் தெரிஞ்ச வாசகம் விசுவாசித்தவரே வாக்கியபடி கர்த்தராலே அவர்களுக்கு சொல்லப்பட்டவர்கள் நிறைவேற்றும் என்றார். நான் சொல்றேன், நீ கர்த்தர் சொன்னது பூரா வாக்கியம் நிறைவேற்றுவார். என்ன விசுவாசிக்கிறீங்க? என்ன விசுவாசிக்கிற கர்த்தரை வாழ்க்கை ஒரு பிளான் வச்சிருக்காரு. என்ன விசுவாசிக்கிற கர்த்தரை என்ன வைத்து பெரிய காரியங்கள் செய்வாங்க. நீங்க தான் கர்த்தருக்கு வேணும். நீங்க தான் அது கர்த்தருக்கு ஏற்ற பாத்தியம். நீங்க பண்ணது என்ன தெரியுமா? கர்த்தர் என் வாழ்க்கை பெரிய காரியங்களை வைத்திருக்கார். விசுவாசி, நீ விசுவாசி. அது பிரகாரம் ஆமென். Let's pray.